அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மாபெரும் அருளினால்தான் நாமெல்லாம் இந்த இடத்தில் தொழுதவர்களாக இருக்கின்றோம். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்தது கிடையாது. நம்ம ஊர்லேயும் கூட ஏராளமான சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். ஆனால் நேரத்தை கொஞ்ச நேரம் ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக இந்த இடத்துல ஒன்று குழும்புவோம். இதில் பிரயோசனம்ங்கிறது அல்லாஹ்வுக்கா எனக்கா? நாங்கள் இந்த இடத்துல தொழுகிறதால, இந்த இடத்துல உரை நிகழ்த்துற அந்த உரையை கேட்கறதால அல்லாஹ்வுக்கு பிரயோசனமா நமக்கு பிரயோசனமா என்று கேட்டால், நாங்கள் இந்த உலக மக்கள் எல்லோருமே சேர்ந்து நாங்கள் தொழுகிறதால அல்லாட கண்ணியம் இன்னும் கூடிட்டு போறது அப்படின்னு இல்லை. தொழாம இருக்கிறதால அல்லாட கண்ணியம் குறைய போறதும் இல்லை. ரப்புல் ஆலமீன் தான். அப்ப தொழுகிறது என்கிறது அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். ஆனால் அதனுடைய பிரதிபலன் என்கிறது எங்களுக்குத்தான், நமக்குத்தான் அதனுடைய பிரதிபலன். அப்ப அல்லாஹ்வுக்காக நல்ல உணர்வோடு இந்த இடத்துல தொழுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். பல மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யல, இந்த சந்தர்ப்பத்தை வழங்கல. இறுதிப்பத்தில், ரமலானினுடைய இறுதிப்பத்தில் நாங்கள் இருக்கிறோம். எப்படி இந்த 20 நாளும் கடந்து போச்சு, எவ்வளவு அவசரமா போயிட்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு 20 நாள் போயிட்டு. அப்ப அதுல இருக்கிற இந்த மீதமா இருக்கிற இந்த 10 நாட்கள், அதுலதான் லைலத்துல் கதிர் இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப 20 நாளை விட இந்த 10 நாளில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக மனங்களை திடகாத்திரப்படுத்தி கொண்டு நன்மையின் பக்கம் அதிகமா விரைகிற மாதிரி நாங்க இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிறான், வசாரியூ, நீங்கள் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் இந்த விஷயத்தில் என்ன இருக்கணும்? இது காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லல, மூமின்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். வசாரியூ, நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். ஒத்தருக்கு ஒத்தர் சாரா, நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். இலா மக்ஃபிரா, பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்க போட்டு நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வின் பக்கம். வஜன்னா, மேலும் சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் என்ன செய்யுங்கள்? விரைந்து கொள்ளுங்கள். அர்துஹ ஸமாவாத்து வல் அர்த், அதாவது அந்த சுவனம் என்கிறது வானம் பூமியின் அளவு விசாலமானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொர்க்கம் என்கிறது வானம் பூமியின் அளவு விசாலம் நிறைந்த இந்த சொர்க்கத்திற்காக இந்த சுவனத்தின் பக்கம் நீங்க விரைந்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆர்வம் ஊட்டுகிற ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். சகோதரர்களே, ரமலானில் அதிகமாக ஒரு மூமின் இபாதத்தாக, பண்பாக எது இருக்கும்னு கேட்டால் பாவ மன்னிப்பு தேடுறது இருக்கும். ரப்புட்ட பாவ மன்னிப்பு தேடுறது இருக்கும். அது நமக்காக நம்ம தேடிக்கொள்ளலாம். அடுத்த சகோதரர்களுக்காக, யா அல்லாஹ் என் சகோதரர பாவத்தை மன்னிச்சிரு, இந்த பண்பு இருக்கிறது, இந்த மனசு என்கிறது. யா அல்லாஹ் இவர பாவத்தை மன்னிச்சிரு, கபராளிகளாக இருக்கிறார்கள், இவர்கள பாவத்தை மன்னிச்சிரு. இப்படி நாங்க அடுத்த சகோதரர்களுக்காக நாங்கள் மன்னிப்பு தேடினால் வானவர்கள் நமக்காக பிரார்த்திப்பார்கள். அப்ப நமக்காக நாங்க பிரார்த்திக்கலாம், பாவ மன்னிப்பு தேடலாம். மரணித்து போனவர்களுக்காக நாங்க பாவ மன்னிப்பு தேடலாம். இப்படி இந்த பாவ மன்னிப்பின் பக்கம் அதிகமான நேரங்களை ஒதுக்குறவர்களாக நாங்க இருக்கணும். இருந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இந்த 20 நாள்ல அதிகமான நேரம் அல்லாஹ்ட்ட கையை உயர்த்தி, யா அல்லாஹ் என்னுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு. என் வாழ்க்கையில ரகசியமாக ஏராளமான பாவங்கள் நான் செய்திருக்கிறேன். என்னுடைய நண்பர்களோடு நான் பாவம் செய்திருக்கிறேன். என்னுடைய வாலிப பருவம் என்பது பாவத்தோடு இருந்திருக்கிறது. அல்லாஹ்விடம் மன்றாடி கண்ணீர் வடித்து கையை உயர்த்தி தஹஜ்ஜத் நேரத்தில் நம்முடைய நெற்றியை தரையில் வைத்து, யா அல்லாஹ் என்னுடைய சுஜூது என்பது உனக்காக மாத்திரம்தான் இத்தனை காலமும் இருந்தது. என் வாழ்க்கையில் இணை வைப்பு இல்லையா அல்லாஹ், என் வாழ்க்கையில் வட்டி இல்லையா அல்லாஹ், என் வாழ்க்கையில் விபச்சாரம் இல்லையா அல்லாஹ்,
என் வாழ்க்கையில் மது, குடி, சூது எதுவுமே இல்லை யா அல்லாஹ். அடியானாக உன்னிடம் வந்து நிற்கிறேன் யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னித்து விடு என்று கண்ணீர் விட்டு அழுது அல்லாஹ்விடம் கையை உயர்த்துகிற பொழுது, தலையை உயர்த்துகிற பொழுது, நம் கண்ணால் 2 சொட்டு நீர் வருகிற நேரம் ரப்புல் ஆலமீன் போதுமானவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு. சகோதரர்களே, ஏராளமான பாவத்தோடு இருக்கிற நாம் பாவ மன்னிப்புக்காக அதிகமான நேரங்களை நாங்கள் ஒதுக்க வேண்டும். இன்னைக்கு பிழையான நிறைய வழிகாட்டல்கள் இருக்கிறது என்று விமர்சிக்கிற நாங்கள், அல்லது அந்த தவறை சொல்லுகிற நாங்கள், சரியானதில் மிக தெளிவாகவும் சரியானதை அதிகமாக பின்பற்றுகின்றவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். பிழையை சொல்லுகிற நாம் தௌபா என்பது 27 மாத்திரம் இல்லை என்று சொல்லுகிற நாம், தௌபா என்பது 30 நாளும் இருக்கிறது என்று சொல்லுகிற நாம், உலகம் அழிகிற வரைக்கும் ஒரு மூமின் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற நாம் தௌபாவில் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவ மன்னிப்பு தேடுவதில் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரப்பிர் ஹம்னி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்பார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ரஹம்னி. ரசூலுல்லாஹ் தொழுகையில் கேட்ட, அத்தஹியாத்தில் கேட்ட பிரார்த்தனைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பிரயோகங்கள், முதலாவதாக ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ரஹம்னி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்பார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய பண்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பிரார்த்தனை வடிவங்களை எல்லாம் எடுத்து பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹ் அதிகம் பாவத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்திடு பாதுகாத்திடு, என் பாவத்திற்காக மன்னித்திடு என்று கேட்ட செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், ரமலானில் அதிக நேரம் சகோதரர்களே நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். தொழுகையில் சுஜூதிலே, பருளை வீட்டில் தொழுகிறோம் என்றால் பரவான தொழுகையில் சுஜூதிலே நீங்கள் தாராளமாக மன்னிப்பு கேளுங்கள். அத்தஹியாத்திலே தாராளமாக மன்னிப்பு கேளுங்கள். சுன்னத்தான தொழுகைகள் தொழுகிறீர்கள் என்றால் அந்த தொழுகையில் மன்னிப்பு கேளுங்கள். மரணித்தவர்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள். கபருக்கு, மண்ணறைக்கு சென்று மண்ணறையில் அடக்கப்பட்டிருக்கின்ற நம் பெற்றோருக்காக, நம் சகோதரங்களுக்காக, நம் உறவுக்காக, நண்பனுக்காக, சமூகத்தில் இருந்து பயனாளிகளாக மரணித்தவர்களுக்காக சென்று துஆ கேட்கின்ற நல்ல பண்பாடை நம்முடைய பிள்ளைகளுக்கும் காட்ட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் சகோதரர்களே. அப்ப அதிகமாக மன்னிப்பு தேடுகிற ஒரு பகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருத்தர வாழ்க்கையையும் திருமறையில் இருக்கின்ற ஒரு சில வாசகங்கள் மாற்றும். நிறைய அறிவாளிகள், விஞ்ஞானிகள் குர்ஆனை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த வசனம் தான் என்னைய மாற்றிச்சு. இந்தியாவில் ஒரு பேச்சாளராக இருந்தார், வவுனியா மண்ணிலும் கூட அவர் திரைப்பட நடிகராக இருந்தார். அவர பேர் மறந்துட்டு, அவர் ஒரு திரைப்பட நடிகராக இருந்தார். இந்தியால இஸ்லாமிய இந்த பிரச்சாரத்தின் பக்கம் அவருடைய அந்த பார்வை திரும்பிச்சு. அவருக்கு எந்த வசனத்தால அவர் ஈர்க்கப்பட்டார்னு கேட்டால், பழிக்கு பழி என்கிற அந்த பகுதி அவர உள்ளத்தை அதிகமா என்ன செஞ்சிச்சு, தாக்கத்தை ஏற்படுச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் சில செய்திகளை சொல்றான். நீங்க கோழைகளாக இருந்து விடாதீர்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த மாதிரியான வாசகங்கள் அவர உள்ளத்துக்கு பட்டு அது என்ன செஞ்சிச்சு, இந்த தீனின் பக்கம் அவரை இன்னும் துடிப்புள்ள ஒரு மனுஷனாக, திரைப்படம் நடித்து எழுதி இருந்த ஒரு மனுஷர் என்ன செஞ்சாரு, இஸ்லாமிய பிரச்சாரகராக மாறினார். இந்த தீனுல் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ற அளவுக்கு மாறி போனார். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி வவுனியால கூட வந்து அந்த அவர் வாழ்க்கை தொடர்பாக சொல்லி இருந்தார். அப்போ ஒவ்வொருத்தர வாழ்க்கையையும் திருமறையில் இருக்கின்ற ஒரு சில செய்திகள் மாற்றும். எல்லாத்தையும் எல்லாம் மாற்றும் கிடையாது. உணர்வு பூர்வமாக வாசிக்கிற நேரம், குர்ஆன வாசிக்கிற நேரம் உண்மையில் உள்ளத்தால இந்த செய்திதான் இந்த தீனின் பக்கம், மார்க்கத்தின் பக்கம் அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாக, பாவ மன்னிப்பு தேடுவதில் என்னை அதிகம் ஆர்வப்படுத்திய ஒரு வசனமாக, இந்த வசனம்தான் சில தருணங்களில் நிம்மதியை தருகிற வசனமாக, சில தருணம் நாமே அழிந்து விடுவோமோ, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தினூடாக அல்லாஹ் நம்மை அழித்து விடுவானோ
என்ற ஒரு பயம் வருகிற நேரம் இந்த வசனத்தை அல்லாஹ் எதேர்ச்சியாக அல்லது குர்ஆனை ஓதுகிற நேரத்தில் அல்லாஹ் கண் முன்னாடி காட்டுகிற பொழுது இந்த வசனம் என்னை அடிக்கடி ஒரு நல்ல ஒரு நிலையின் பக்கம் திருப்பிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிறான், 25வது அத்தியாயம் 70வது வசனம், இல்லாமன் தாப, யார் தௌபா கேட்கிறாரோ, வ ஆமன, ஈமான் கொண்ட நிலையில், வ அமிலு சாலிஹாத், சாலிஹான நல்லறங்கள் செய்து. அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்று பாருங்கள். இல்லாமன் தாப, யார் தௌபா கேட்கிறார்களோ, பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, வ ஆமன, ஈமான் கொண்ட நிலையில், அல்லாஹ்வை முழுமையாக நம்புகிறோம். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் ரப்புல் ஆலமீனுடைய நாட்ட பிரகாரம் தான் நடக்கிறது என்பதில் எள்ளின் முளையற வேணும், உள்ளத்தில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் நாடினால் நடக்கும். அல்லாஹ்வினுடைய நாட்டத்தில் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறோம். வஅமிலு சாலிஹாத், சாலிஹான நல்லறம். அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், சாலிஹான நல்லறம், ஈமான், தௌபா, இந்த மூன்றும் இருந்தால் ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய பாவங்களை நன்மையாக மாற்றி தருவானாம். அல்லாஹ் நாம் செய்த பாவத்தை நன்மையாக மாற்றி தருவானாம். எப்படி அல்லாஹ்வினுடைய கருணை! இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் மனம் திருந்தி கல்பால் கண்ணீர் வடிக்கிற நேரம் ஈமானை முழுமையாக எடுத்து இறையச்சத்தை முழுமையாக உணர்ந்து சாலிஹான அமல்களை செய்து கொண்டு குர்ஆனுக்கு முரணான, ஹதீஸுக்கு முரணான, மக்களின் கருத்தாக இருக்கின்ற மக்களின் மதிப்புகளை பெற வேண்டும் என்பதற்காக அல்லது பிடிவாதத்தோடு செய்கின்றோம் என்ற உணர்வுகளை எல்லாம் தாண்டி அல்லாஹ்வுக்காக சாலிஹான இபாதத்துக்களை செய்து கொண்டு நாங்கள் தௌபா கேட்டால் ரப்புல் ஆலமீன் நாம் செய்த பாவத்தை யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய பாவத்தை நன்மையாக மாற்றி தருவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படி என்றால் நானும் நீங்களும் மனம் தளராதவர்களாக இருக்க வேண்டும். ஏராளமான பாவம் இருக்கலாம், ஆனால் இந்த நிலையோடு தௌபா கேட்கின்றவர்களாக. இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, என்னுடைய அடியார்களே, இபாத் என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கையே இழக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வினுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். யா அல்லாஹ், எனக்கு நீ சுவனத்தை தர வேண்டும், சுவனத்தை தருவாய் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கபரில் வேதனை இல்லாத வாழ்வு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். நான் நம்புகிறேன் இறைவா. இந்த உலகத்தில் ஈமானோடு நான் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் இறைவா. என்னுடைய உலக வாழ்க்கை முழுக்க முழுக்க பாவத்தோடு இருந்தது, நீ மன்னிப்பா என நம்புகிறேன் இறைவா. நான் குடித்திருக்கிறேன், நான் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறேன், அதிலிருந்து மீண்டு வர முடியும், நான் மீண்டு வந்து விட்டேன், என்னை யா அல்லாஹ் நீ மன்னிப்பா என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று அடியார்களே வாருங்கள் என்று சொல்லுகிறோம். நண்பர்களே பள்ளியின் பக்கம் நெருங்குங்கள் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் நிராசை கொள்ள வேண்டாம் என்றல்லவா அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை பற்றி நீங்கள் தவறான புரிதல்களோடு வாழாதீர்கள், அல்லாஹ்வுக்காக வாருங்கள். நாம் ஈமானோடு சாலிஹான நல்லறங்களோடு இபாதத்தை செய்கிற நேரத்தில் பாவத்தையே ரப்புல் ஆலமீன் நன்மையாக மாற்றி தருகிறான் என்றால் இதை புரியாதவர்களா? இந்த வசனம் தலைக்கு விளங்கவில்லையா? இந்த வசனத்தினுடைய அர்த்தமா புரியவில்லை? சகோதரர்களே, மாறுவோம் சகோதரர்களே. நம்மள்கிட்ட இந்த மாறுதல் என்கிறது வேணும்னு ஆசைப்படுறோம், எல்லாத்தையும் இருக்கிறது. மாறுதல் என்கிறது வேணும், இந்த வாழ்க்கையில நான் மாறணும், நான் இப்படி எல்லாம் இருக்க கூடாது, 5 நேரம் தொழணும், முன்பின் சுன்னத்து தொழணும், வாங்கி சொன்னதோட பள்ளிக்கு போகணும், நான் புறம்பேசாதவங்களா இருக்கணும், நான் இந்த வார்த்தைகளை அளவு கடந்து பேசாதவங்களா இருக்க, எல்லாத்தையும் இந்த ஆசை இருக்கிறது. ஆனால் செயல்படுத்துகிற பொழுதுதான் நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதை கோட்டை விட்டுறோம். நம்ம சுன்னத்து தொழணும்னு ஆசைப்படுறோம், ஆனா அது நம்மட வாழ்க்கையில இல்லாம போகுது. சகோதரர்களே, இருக்கிற காலம், கடந்த காலத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த நிமிடத்திற்கு முந்தைய வினாடியில இருந்து
அல்லாஹ் நாடி இருக்கிறான், நடந்திருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு மாற்றத்தின் பக்கம் வருவோம் சகோதரர்களே. மாறுவோம், எல்லாமே மாறும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் சுவர்க்கத்திற்குரியவர்களாக நம்முடைய சிந்தனையை, நம்முடைய பார்வையை, நம்முடைய இயல்பு நிலைகளை மாற்றுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஒரு நபிமொழியை வாசிக்கிற நேரம் உணர்வு பூர்வமாக எப்படி இது முடியும், இது எப்படி சாத்தியமாகும் என்ற உணர்வு வந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த தீனுல் இஸ்லாத்தை பரப்புவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதாவது தீனுல் இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய பாதுகாப்புக்காக அடர்ந்தேறி வருவார்கள். முஸ்லிம்னு சொன்னா வெற்றதுக்கும் கொல்றதுக்கும் அநியாயம் செய்யறதுக்கும் அடர்ந்தேறி வருவார்கள். இந்த நேரத்தில் சமுதாயமாக ஒரு சாம்ராஜ்யத்தை பாதுகாக்கிறவராக, ஒரு கிராமத்தின் தளபதியாக, தலைவனாக, ஒரு சமூகத்தினுடைய தலைவனாக, ஒரு சமூகத்துக்கு அநியாயம் நடக்கிறத பார்த்து கொண்டிருக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் வலிந்து போராடவில்லை, எதிர்த்து வந்தவர்களை எதிர்த்து நின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் 57 அல்லாஹ்வினுடைய தூதரனுடைய அந்த காலத்தில் 23 வருட காலத்திற்குள் 57 யுத்தங்கள் நடைபெற்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 17 யுத்த களங்களை சந்தித்தார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கஜானாவில் இருந்த முழுமையான பொருளாதாரத்தையும் எடுத்து, யாரெல்லாம் ஜிஹாது களத்தில் நிற்கிறார்களோ உங்களுக்கெல்லாம் 1000 திர்ஹம், உங்களுக்கெல்லாம் 100 ஒட்டகம், உங்களுக்கெல்லாம் உங்களுடைய குடும்ப செலவை நாங்கள் பொறுப்பேற்கிறோம் என்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்யல, இப்படி எல்லாம் அவங்க சொல்லவும் இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட அப்படியான ஒரு பொருளாதார வசதியும் இருக்கல்ல. யுத்தம் அறிவிச்சா அவன் பொருளாதாரத்தை கொண்டு வரணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு அறிவிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, உமரே நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருளாதாரத்திலிருந்து நிறைய அதிகமான ஒரு பகுதியை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க பள்ளிவாசல்ல, அதிகம். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உமரே உங்களோட வீட்டிட நிலவரம் என்ன? அல்லாஹ்வின் தூதரே, எப்படி இந்த பள்ளி வாயிலில் நிறைந்திருக்கிறதோ இதே மாதிரி என் வீட்டிலையும் இருக்குதுன்னாங்க. வீட்டினுடைய நிலவரம், வீட்டுல இருக்கிறதுல அரைவாசியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய பொருளாதாரத்தில் அரைவாசி வீட்டில், அரைவாசி அல்லாஹ்வினுடைய மஸ்ஜித். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கரே நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள்? அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய வீட்டில் அல்லாஹுவையும் அல்லாஹ்வின் தூதரையும் தவிர எதையும் வைக்கவில்லை. என் வீட்டில் இருக்கின்ற முழு பொருளாதாரத்தையும் இங்கதான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கர் எப்பொழுதும் முந்திக் கொள்ளுவார், அபூபக்கரை முந்திக் கொள்ளுவதற்கு எவராலும் முடியாது என்றார்கள். அந்த சமுதாயத்துல யுத்தம் செஞ்சு யுத்தத்துக்கு போற நேரத்துல தங்களோட உசுறு போயிரும் என்கிற ஒரு நிலை வந்து, எந்த காசை போட்டே என்ற உசுரை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையும் வந்து, அதை சமாளிச்சு அதுக்கு முன் வந்த ஒரு சமுதாயம். ஒரு தீன்னு சொன்னால், ஒரு மார்க்கம்னு சொன்னால், மார்க்கத்தை வளர்க்கிறதுன்னு சொன்னால், அந்த சமுதாயம் என்ன செய்யலன்னு கேட்டால், அடுத்தவண்ட பொக்கட்டை பார்த்துட்டு இருக்கல்ல, தண்ட பொருளாதாரத்தை முதல்ல கொண்டு வந்தாங்க. அந்த தோழர்களுடைய முழுமையான உணர்வு எப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வினுடைய மார்க்கம் வளர்கிறது என்றால், அல்லாஹ்வின் தூதனுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக என்னுடைய பொருளாதாரம் பயன்படுகிறது என்றால் நிறைய கொடுப்பார்கள். இதுதான் அந்த தோழர்களினுடைய. அதிலும் ஒரு பெருநாள் தொழுகை. இப்ப நாங்க சஹாபாக்களை பத்தி சொல்லிட்டோம், சஹாபா பெண்களை பத்தி சொல்லாட்டி அவங்க கோவிச்சிருவாங்களே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பெருநாள் தொழுகை. ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தி விட்டு பெண்கள் பகுதிக்கு போறாங்க. பெண்கள் பகுதியில இந்த தான தர்மம் சம்பந்தமாக சொல்லுகிற நேரம், அல்லாஹ்வின் தூதருடைய அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்களினுடைய தியாகம், தாங்கள் அணிந்திருந்த ஆபரணங்களை, நகைகளை கலட்டி அந்த தர்ம குவியலில் அல்லாஹ்வின் தூதருக்காக கொடுத்த செய்திகளை வரலாறுகளில் பார்க்கிறோம். இதுதான் அவர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம். அல்லாஹ்வின் தூதர் மார்க்கத்திற்காக என்று சொன்னால், தீனுக்காக வேண்டி என்றால்
தாராளமாக வாரி வழங்கின அந்த சமுதாயம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரி வழங்குகின்ற நேரத்தில் குறைவு வரும் என்று எண்ணாதீர்கள். அல்லாஹ் பன்மடங்காக்கி தருவான். அல்லாஹ் பன்மடங்காக்கி தருவான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இறுதிப்பத்தில் இருக்கிற நாம் இறுதிப்பத்தை இரையச்சத்தோடு கழிக்க வேண்டும் என்பதற்காக நல்ல உணர்வுகளோடு அல்லாஹ்வை பயந்த நிலையிலே உங்கள் மத்தியில் நேற்றைய தினம் இன்றைய ஜும்மா தொழுகையின் பிறகு இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் சார்ந்து பேசினார்கள். அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்து கொள்ளுவது? வெறுமனே இன்னும் 9 நாட்களே இருக்கிறது. வெறுமனே இன்னும் 9 நாட்கள் இருக்கிறது. என்ன செய்வது? முதலாவது சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, உங்களுடைய பொருளாதாரம் அல்லாஹ்வுக்காக அதிகமாக தரப்பட வேண்டும். அதிகமாக இந்த மார்க்கத்தை வளர்க்கிற விடயத்திற்காக இறைக்க வேண்டும். அல்லாஹ் அதை பன்மடங்காக்கி தருவான். நாம் எதிர்பார்க்காத விதத்தில் அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். இது ஒரு பகுதி. இரண்டாவது, எவ்வளவு நேரம் வீட்டிலே சமைக்க வேண்டியிருக்கிறது, வீட்டு வேலைகள் இருக்கிறது. அப்படி இருந்தும் நாங்கள் எவ்வளவு நேரத்தை செலவழிப்பது? இது ரெண்டுக்கும் எங்களுக்கு சரியான விடை கிடைக்குமாக இருந்தால், இலங்கையில நாங்க அறிய 8 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் இரவு முழுக்க இறுதிப்பத்தை 8 மணி தொடக்கம் 4 மணி வரைக்கும் பள்ளி வாயிலில் ஆண்களும் பெண்களுமாக நிகழ்ச்சி நிரல்களை போட்டு இரவு சகர் உணவுகளை சமைத்து இடைவேளைக்காக தேநீர்களை வழங்கி சுவாரஸ்யமான தலைப்புகளில் உரை நிகழ்த்தி இரையச்சம் என்கிற பகுதியை கொடுத்து துவாக்கள், ஔராதுகள், ஃபிக்ஹினுடைய மஸ்அலாக்கள் போன்ற பல செய்திகளோடு இறுதிப்பத்தை கழிக்கின்ற பல மஸ்ஜிதுகளை நாங்கள் அறிவோம். அப்படி என்றால் இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிற நாம் எந்த அளவு தூரம் செயலாற்ற வேண்டும்? நீங்க சொல்ற நேரத்தை பொறுத்து 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அதற்கும் எங்களால் நிகழ்ச்சி நிரல்களை போட முடியும். 8 மணி தொடக்கம் 12 மணி வரைக்கும் என்றால் அதற்கும் எங்களால் செய்து தர முடியும். நிர்வாகம் முழுமையான அனுமதி எங்களாலும் அழைப்பாளர்களாலும் அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க முடியும். இல்லை 8 மணி தொடக்கம் 4 மணி வரைக்கும் நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் அதற்கான பொருளாதார வசதிகளை நாமெல்லாம் சேர்ந்து பங்களிப்பு செய்து அதை நாங்கள் செயல்படுத்துவோமாக இருந்தால் அதற்கும் பள்ளி நிர்வாகமும் தாராளமான அனுமதி. அழைப்பாளர்களாகிய நாங்களும் உங்களினுடைய அந்த கருத்தை ஏற்று அதற்கு எங்களால் முடிந்த ஒத்துழைப்புகளை செய்ய நாங்களும் தயார். நீங்க சொன்னாத்தான் நீங்களும் இல்ல இதெல்லாம் தேவையில்ல, பிரச்சனை இல்லை, 8 மணிக்கு வந்து நாங்க 9 மணி 9:30 9:15 போற மாதிரி போவோம்னா போவோம். இல்ல நாங்க இந்த மாதிரி செஞ்சு கொள்வோம்னு நீங்க உங்களோட மசூராக்கள் பெண்கள் தரப்புல இருந்து நீங்க சொல்லணும். எப்ப நீங்க வாய மூடிட்டு இருக்கிறீங்களோ அது வரைக்கும் எங்களால பேச இயலாத, முடிவெடுக்க முடியாது. கடிதம் தர இயலுன்னா வாயால பேச இயலும் தானே. இன்ஷா அல்லாஹ் நாங்க உரையை முடிச்சு கொள்ளுவோம். நீங்க மஷூரா செஞ்சு அந்த தகவலை பள்ளிவாசலினுடைய செயலாளர் சலாஹுதீன் நானா வெளியில தான் இருக்கிறார், அவரோடையும் நாங்க மஷூரா செய்வோம். செஞ்சு ஒரு முடிவெடுத்துட்டு போவோம். இது உங்கள் இப்படி கேட்டு சொல்லி அதை நடக்க போற ஒரு பகுதியா விலங்கல்ல. நாங்க என்ன செய்வோம்? ஆரோக்கியமாக அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த ஒன்று கூடலே தவிர, அல்லாஹ்வுக்காகத்தான் இந்த பகுதிகளே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. ரப்புல் ஆலமீன் உணர்வை புரிந்து கொள்வான். அதே சாஜித் மோலோட கேள்வி இருக்கிறது. முடிஞ்சா அப்ப நம்ம பிள்ளையா விளங்கிட்டோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் டிஎஸ் கல்வி நிலையத்தில் துவா போட்டி சரிதானே? துவா போட்டிக்கு போறவங்க இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் இருந்து போங்க.